நம்ம தான் நம்மளை சரி பண்ணிக்கணும். அடுத்தவங்க நம்மளை சரி பண்ணவே முடியாது. இப்போ சின்ன பிள்ளையில அடி வாங்குறதையே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அடி வாங்கும்போது அது ஒரு பெரிய தப்பா தெரியாது. அடிக்கிறதையே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அடிக்கிறது ஒரு பெரிய தப்பா தெரியாது. ஏன்னா அதுதான் நம்ம பார்த்து வளர்ந்தோம் இல்லையா? நம்ம என்ன அந்த 7 வயசு வரைக்கும் கத்துக்கிட்டோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா நம்ம மாத்துறோம். அப்போ நம்மளுக்கு மெச்சூரிட்டி எப்ப வரும்னா அந்த 7 வருஷ வாழ்க்கையை கழட்டி விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை புதுசா தொடங்கும். அவங்க எப்படியோ இருந்தாங்க, அது அவங்களுடைய லைஃப், இது என்னுடைய லைஃப், இதுல நான் இப்படிதான் இருப்பேன், இது என்னுடைய சட்டத்திட்டம். நான் எக்காரணம் கொண்டும் என் குழந்தைகளை அடிக்க மாட்டேன், எக்காரணம் கொண்டும் சண்டை போட மாட்டேன், எக்காரணம் கொண்டும் கை உயர்த்தி என் மனைவி கிட்ட பேச மாட்டேன். சேம் ஃபார் கை உயர்த்தி என் கணவர் கிட்ட பேச மாட்டேன். இப்ப நான் அதே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளை சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவன் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திட்டுறியா திட்டு, புகழ்றியா புகழ்ந்துக்க, நான் சரியா இருப்பேன். நான் எந்த சூழ்நிலையிலையும் சரியா இருப்பேன். அதை திருப்பி 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 என்னோட கோல் இது. நான் கோவப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேனா, திட்டுறாங்களா, டாக்ஸ் கெட் ஆங்கிரி, அனிமல்ஸ் கெட் ஆங்கிரி, யானை கோவப்பட்டு எல்லாத்தையும் மிதிக்கலையா? ஸோ ஏதோ ஒரு கோவம் அவங்களுக்கு, அந்த ஆத்தாங்க எல்லாத்தையும் கொட்டுறாங்க, கொட்டிட்டு போட்டுமே. நான் என்ன சொல்றேன், நீங்க குப்பை தொட்டியா இருக்காதீங்க, தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க அவங்க கொட்டுறது, அவ்வளவுதான். நீங்க அங்க ரிசீவ் பண்ணி